ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கீப் ப்ரீதிங் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா நான் டாப்பில் வந்து பிளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, ஹீரோயினுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கு. சரி, இந்த காட்டை விட்டு நம்ம தான் எப்படியாவது தப்பிச்சு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க பேக்கில். ஸோ எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த காட்டுக்குள்ளே. அப்போ மேலே போய் பார்க்குறாங்க, அங்கேருந்து தான் ஏதோ லைட்ஸ் வருது. அங்கே ஏதாவது ஒரு குடும்பங்கள் இருக்கணும், அங்கே நம்ம போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்களா. பார்த்தா பின்னாடி சாமோட இமேஜினேஷன் வந்து மேபி நீ அந்த இடத்துக்கு போனா அப்படின்னா ஒரு 3 to 4 நாள் ஆகும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலி இந்த சாமோட பாடியை வந்து அவங்க புதைச்சி வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து வெள்ளெல்லாம் வந்தால் ஏதாவது மிருகம் வந்து சாப்பிட வரும் அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களாம் சரி நான் டிசைட் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கங்கே ரெட் கலரில் வந்து ஒரு கவரை வந்து சுற்றி வச்சுட்டு போகிறாங்க. அண்ட் அப்படியே நினச்சி பார்க்குறாங்க, பார்த்தா இவங்க வந்து ஒர்க்கில் இருப்பாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும் போது செம்மையாக பசி எடுக்கும் இவங்களுக்கு. ஆனால் வந்து யாருமே கூட இல்லையே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க சாப்பிட்றதுக்காக. டக்குன்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, டேனியோட கேபினுக்கு வராங்க. பார்த்தா டேனி அங்கே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகலான்னு பார்த்தா டேனி பின்னாடி வந்து, ஆமாம் என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். இல்லை ஜஸ்ட் சும்மா தான் அப்படின்னு சொன்ன உடனே, சொல்லு எதுக்காக வந்த அப்படின்னு கேட்ட உடனே, மேபி நம்ம 2 பேரும் டின்னருக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி தயங்கி கேட்குறாங்க. சரி ஓகே டின்னருக்கா போகலாமே. ஆமாம் உனக்கு ரெட் கலர் ரோஸ் பிடிக்குமா இல்லை ஒயிட் கலர் ரோஸ் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எதுக்கு ரோஸ் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஏன்னா நம்ம தான் டேட்டிங் போகிறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினை வந்து யார்கிட்டையும் சொல்லாத நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனுக்கும் செம சந்தோஷமாயிடுது. அப்படியே ஹீரோயின் வந்து ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. ஸோ பாட்டு பாடிக்கினே நடந்து போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தா வந்து ஷூவோட பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்னடா அது ஷூ பிரிண்ட் இருக்கா, அப்போ இங்கே யாரோ இருக்காங்க, ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரத்துல ஓடி போய் பார்த்தா அந்த ரெட் கலர்ல கட்டி வச்சிருந்தாங்களே அதெல்லாம் அப்படி தொங்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம திருப்பியும் அதே இடத்துக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை பாக்குறாங்க. பார்த்தா சேம் பிரிண்ட் தான். ஹீரோனுக்கு செம்ம காண்டாவுது. பின்னாடி உடனே சாமோட இமேஜினேஷன் வந்து, அப்பவே சொன்னல நீ சுத்தி இங்க தான் வருவ, நீ சாகுதான் போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப கொஞ்சம் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு பொறுமையாக யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த மாதிரி வந்து அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கிளாஸில் வந்து மேம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி எப்படி வந்து நம்ம நார்த் சைடை கண்டுபிடிக்கணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து உங்களோட ஹோமை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்க்கை வந்து நீடலில் சொருவி தண்ணியில் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து காட்டியிருக்கோம் நார்த் டைரக்ஷனை. ஸோ இப்படி தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹீரோயினாக வந்து சரி அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் தண்ணியை பிடிச்சி நீடல் தேடுறாங்க கடைதா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட ஒரு நீடல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காதில் பஞ்சு அடைப்போம்ல அதை வச்சு குத்தி உள்ளே போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அது எந்த ஒரு அசையுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் திரும்பியும் ஞாபகம் வருது. ஆக்சுவலி வந்து முதல் நம்ம இந்த செஸ் பண்ணணும் அப்படின்னா இதை முதல் நம்ம மேக்னடைஸ் பண்ணணும். ஸோ அதனால ஒரு மேக்னெட் எடுத்து நான் இந்த நீடில் வந்து மேக்னடைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி போட்டிருப்பாங்க அவங்க மேமு. ஸோ அப்படியே இவங்களுக்கும் ஸோ இதை வந்து மேக்னடைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பட் எங்கேயுமே மேக்னெட் இல்லை. அந்த சாமை புதைச்சி வச்சதில் அவனோட வாட்ச் இருந்திருக்கும். அது வந்து மேக்னெட்டில் தான் வந்து அவன் போட்டுட்டு இருந்திருப்பான். அந்த நீடில் எடுத்து நல்லா தேய்க்கிறாங்க அந்த மேக்னெட்டில். ஸோ அந்த நீடிலும் வந்து மேக்னடைஸ் ஆகிடுதா. ஸோ உடனே வந்து அதை அந்த பஞ்சில் சொருவி போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து காட்டுது. ஓகே சூப்பர், இதை நம்ம பார்த்தே வந்து ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி அவங்களுக்கு டயர்ட் ஆகுது. மழை வர பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ அந்த கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு நடக்கிறாங்க. ஸோ ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுறாங்க. அவங்களாலே முடியல, பேக்கோட வெயிட்டை வந்து அவங்களால தாங்க முடியல. ஸோ எப்படியே கஷ்டப்பட்டு திரும்பியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஃபோனில் வந்து இதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து டேண்டிக்கு பண்ணுறாங்க. என்னோட ஸ்நாக்ஸ் டோர் பக்கத்தில் போனேன்னு வச்சுக்கோ, என் காலை வெட்டுவான் முதல்ல. அதுக்கப்புறம் ரொம்ப சாரி, நீ ரொம்ப நல்லவன், ஆனால் நான் அதை புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் நான் செத்துருப்பாம்மா, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கேன். என்னமோ நான் தொலைஞ்சு போன மாதிரி இருக்குது. என் வாழ்க்கையே அப்படிதான். நீங்கள் என்னை விட்டுட்டு போனீங்களே அப்போவும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு என்ன புரிய போகுது, நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. இப்போ நான் ஏதாவது அட்வைஸ் கேட்டால் கூட ஜாலியாக இரு, ஃபன் பண்ணுன்னு தான் சொல்வீங்க. ஆனால்
ஆனால் என் வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. டக்குன்னு வந்து நம்ம கரெக்டான டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீடில் எடுத்து பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க ஞாபகம் வருது, இந்த மாதிரி அந்த வாட்சை வந்து நம்ம அந்த லேக்குக்கிட்டே விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க வந்த இடத்துல இருந்து. ஸோ உடனே அந்த சாமோட வாய்ஸ் சொல்லுது, என்ன நீ திரும்பியும் அந்த இடத்துக்கு போறியா? அதுக்கு பதில் நீ முன்னாடி நடந்து போனா கூட உனக்கு வழி கிடைச்சிரும், தயவுசெய்து திரும்பியும் அந்த இடத்துக்கு போவாத அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா பக்கத்துல ஏதோ ஒரு மிருகம் ஓடுற சத்தம் கேக்குது. ஹீரோயினா பதறிடுறாங்க, என்னதுடா இது அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைக்கிறதா நீயே நினைக்கிறியா? ஏதோ சத்தம் வேற கேக்குது, அது பயங்கர பசியில இருக்கு, உன்னை கொல்ல போகுது அப்படின்னு இந்த சாம் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினா, அது பாரு, என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத, நீ செத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நான் செத்து போயிட்டேன் தான், ஆனா உன்னோட இமேஜினேஷன்ல நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் உன்னோட இமேஜினேஷன், நீ கிரியேட் பண்ணவன் தான் நானு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் செம்ம காண்டாயி அந்த இமேஜினேஷனை பார்த்து, நீ உண்மையே கிடையாது, நீ பொய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இமேஜினேஷன் டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அந்த சத்தம் வந்து அதிகமா கேட்க ஹீரோயின் வந்து செம்மையா பயந்து ஒரு மரத்தை வந்து ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்கிற கிளை உடஞ்சி தலகியா தொங்கிட்டு இருக்காங்களா. அப்ப பார்த்தா ஒரு சின்ன ரக்குன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ, இதை பார்த்தாதான் பயந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல சிரிக்கிறதா இல்ல கஷ்டப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே எழுஞ்சி உட்காடுறாங்க. பார்த்தா வந்து ஏதோ ஒரு பிளெயினோட சவுண்டு கேட்குது. ஹீரோயினா, ஏ நில்லுங்க நில்லுங்க, நானும் வரேன், என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி போறாங்க. பார்த்தா கீழே ஒரு குழி இருக்கு போல, அது தெரியாம அதுல விழுந்துடுறாங்க. அதுதான் அப்படியே பிளாக் அவுட் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயின் வந்து கண் முழிக்கிறாங்க. தலையில பயங்கரமா அடி விழுந்திருக்கு, பிளஸ் அவங்க கால் வேற மாட்டிக்கிட்டு இருக்கு ஒரு பாறை கீழே. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல, தலையில இருந்து ரத்தமா விழிஞ்சிட்டு இருக்கா. ஸோ உடனே அவங்களோட ஷால் எடுத்து நல்லா வந்து டைட்டா கட்டுறாங்க தலையில. பார்த்தா அவங்க அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அம்மா, நீங்க எங்கதான் இருக்கீங்களா? என்னை விட்டு ஏமா போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின். அப்ப அவங்க அம்மா வந்து, எப்படிமா இருக்கு, தனிமையா இருக்கியா? நீ இல்லாம நானும் இதே மாதிரிதான்மா தனிமையா இருக்கேன், என் கூடயே நீயும் வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதோ ஆஃபீஸ்ல வந்து வேலை செய்யற மாதிரியும் அந்த ஆஃபீஸே வந்து காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியும் ஹீரோயினோட சின்ன வயசு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட ஏதோ கேட்குற மாதிரியும் இது எல்லாமே அவங்க கனவு மாதிரி வந்து போகுது. ஸோ அப்படியே முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா இங்க நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. காலை சுத்தமா அசைக்க கூட முடியல அவங்களால, செம்ம வலிக்குது போல. அவங்க அம்மாவோட இமேஜினேஷன் பக்கத்துல வந்து, இந்த மாதிரி உனக்கு ரொம்ப முடியலம்மா, நீ இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுது. பக்கத்துல வந்து அந்த போதை பொருள் இருக்கு, டேப்லெட்ஸை வந்து போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே வந்து ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. சின்ன வயசுல வந்து அவங்க அம்மா விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இருந்திருப்பாரு. ஆனா ஹீரோயின் வந்து செம்ம காண்ட்ல, எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே சாப்பிடாமலே வந்து ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. ஒரு நாள் செம்ம காண்டாய் கத்திருப்பாரு, இந்த மாதிரி இதொப்பாரு, டெய்லியும் நீ இந்த மாதிரி டோரை வந்து மூடினேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியா போயிடாது, நான் இங்கே தான் இருக்கேன், உன் அம்மா மாதிரி நான் விட்டுட்டு போல, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கத்திருப்பாரு. ஸோ அப்போ அவருக்கும் கஷ்டமாயிட்டு இருக்கும், இந்த குழந்தை எப்படி வளர்க்குறோமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருமா, நீ வாழணும் அப்படின்னா நீ தான் முடிவெடுக்கணும், நீ தான் முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின் வந்து பிரசன்ட்ல வந்து ஒரு கல் எடுத்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேல விழுந்திருக்க பாறாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு இருக்காங்களா. அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறாங்க, அவங்க லைஃப்ல வந்து யாரையுமே கூட சேர்த்து இருந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் விட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம். அவங்க அம்மா மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்திருப்பாங்க, ஆனா அவங்களே விட்டு போயிட்டாங்களே. அதே மாதிரிதான் நம்ம கூட இருக்கவங்களும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, அந்த வலியை எப்படி தாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட டேனியை வந்து தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா டேனி உண்மையாலே ஹீரோயினை ரொம்ப லவ் பண்ணியிருப்பான். அவங்க வந்து சண்டை போட்டிருப்பாங்க, எனக்கு தேவையே கிடையாது, நீ கிளம்பு மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்களா. ஹீரோயினோட அம்மா வந்து பக்கத்துல அப்படியே உட்காந்துட்டு, நீ என்ன ட்ரை பண்ணாலும் உன்னால முடியாது அப்படின்ற மாதிரி டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா அந்த கல்லை அடி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு கட்டத்துல வந்து
வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. ஸோ உடஞ்சி காலை வந்து இழுக்கிறாங்களா, ஸோ அப்படியே காலை எடுத்துடுறாங்க. எப்படிங்க வந்து மாலை ஏறுறது அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமா தெரியல. அவங்க அம்மா வந்து அப்படியே நின்று, இதை பாரு, நீ இந்த ட்ரக்ஸை எடுத்துக்கோ, உன் உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனா அந்த ட்ரக்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. ஐயோ போட்டுக்காதம்மா, உங்க அம்மா சொல்ற பேச்செல்லாம் கேட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்க்கும்போது டக்குன்னு வந்து, பாரு, உன்னாலதான் என் வாழ்க்கையே நரகமாச்சு, உன்ன மாதிரி நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன், நீ பண்ண வேலையினால்தான் யாரையுமே நான் சேர்த்துக்கல தெரியுமா, என் வாழ்க்கையில எத்தனையோ பேர் வந்தாங்க, அவங்கள யாரையுமே நான் சேர்த்துக்கல, நான் டிஸ்ட்ராக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வேலை வேலைன்னு எல்லாத்தையும் வேலையாக தான் பார்த்தேன். ஆனால் ஒருத்தவங்களுக்குள்ள நான் பாசமாக பார்க்கவே இல்லை. வாழ்க்கையில் நான் தனிமையாக இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை தூக்கி அடிக்கிறாங்க. பார்த்தா வந்து அது டக்கு டக்குன்னு எங்கேயோ போயிட்டு கீழே விழுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அங்கே ஒரு பாதை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினா, நான் கிளம்புறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வழியாக போயிட்டுருக்காங்க. பார்த்தா ஒரு மலைக்கு நடுவில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நின்றுட்டுருக்காங்களா, சரி இங்கேருந்து எப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே இருக்கிற கல் வந்து ஒரு மாதிரி சரிஞ்சிருது. ஸோ சரிஞ்சு அங்கேருந்து அப்படியே கீழே விழுறாங்க ஹீரோயின். ஸோ ஹீரோயின் கீழே விழுந்ததில் அவங்க கால் வந்து உடஞ்சிடுது. அவங்களால எதுவுமே பண்ண முடியல, நகரவே முடியல. ஸோ அப்போ அவங்க அப்பாவோட வாய்ஸ் கேட்குது, என்ன இப்படியே நீ கிவ் அப் பண்ண போறியா, இல்லை வந்து உயிரோட வாழ போறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினாக நகர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டை எடுக்கிறாங்க, எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து நடந்து போகிறாங்க. இல்லை என்னால் முடியாது அப்படின்னும் போது அவங்க அப்பா வந்து சின்ன வயசில், என்ன எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது, நீ எப்படி முடியலன்னு சொல்லலாம், இந்த பாரு ஒரு எலிஃபண்ட் எப்படி சாப்பிடுவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு கடியாக தான் சாப்பிடணும் புரியுதா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே ஹீரோயினா வந்து பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாங்களா. ஸோ ஒரு கட்டத்தில் நைட் ஆயிடுது, நார்தர்ன் லைட்ஸாக இருக்குது, அது அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காங்க இவங்க. ஸோ அப்படியே விடிது, ஹீரோயின் வந்து காலில் நல்லா கட்டு போட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ டேனியோட இமேஜினேஷன் வருது. ஹீரோயின் வந்து 3 நாள் இல்லைன்னா 4 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. டக்குன்னு டேனி வந்து, இல்லை அதெல்லாம் நினைக்காத, நீ அதை நினச்சனா ரொம்ப சோர்ந்துருவ, உன்னால் நடக்க முடியாது, அதெல்லாம் நினைக்காத, வேற ஏதாவது நினச்சிக்கோய, இல்லைன்னா என்கிட்ட பேசிக்கிட்டே வா அப்படின்ற மாதிரி டேனியோட வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இவங்களும் வந்து அப்படியே பேசிட்டே வராங்க. உடனே வந்து, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு உடனே, ஆமாம் நீ இதை என்கிட்ட சொல்லியிருக்கணும், ஏன் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி டேனியோட வாய்ஸ் கேட்குது. ஹீரோயினா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லை நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல, நான் ஏதாவது உன்னை பார்த்துட்டு இருந்திருப்பல அப்படின்ற மாதிரிலாம் டேனியோட வாய்ஸ் சொல்லுது. ஸோ டேனி வந்து கையை பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணுறாங்க. ஆமாம் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. டக்குன்னு வந்து டேனியோட இமேஜினேஷனும் போயிடுது. ஸோ ரொம்ப பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது, அவங்களுக்கு செம்ம தாக எடுக்குது, அதனால அப்படியே படுத்துடுறாங்க. அந்த மழை தண்ணியெல்லாம் அப்படியே வந்து குடிச்சிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே எழுந்திக்கிறாங்க, நடக்க ஆரம்பிக்கிறாங்க, பொறுமையாக தத்தி தத்தி போயிட்டுருக்காங்க. காலைல நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இமேஜின் பண்ணுறாங்க, இந்த காடு, இந்த காட்டில் அப்படியே நான் வாழறேன், யாருமே இல்லை, நான் மட்டும்தான், இந்த உயிர் இந்த உடம்பு இது மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆறை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுது. ஆறு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது குடும்பங்கள் பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி டயர்டாகி உட்காந்துடுறாங்க. இந்த ஆறை பார்த்த உடனே பக்கத்தில் வந்து அப்படியே அவங்க அப்பாவோட இமேஜினேஷன் வருது, வந்து உட்காருது. இந்த பாருமா, உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆக்சுவலி அவளுக்கு வந்து நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும், வெளில போகணும் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் நான் தான் அவள் கூட வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ணலை, நான் பண்ண தப்பும் அதுதான், அதனால தான் எங்கள் 2 பேருக்கும் சண்டை வரும். அவளை வந்து உன்னை பார்த்துக்க சொல்லி நான் கேட்பேன், ஆனால் அவள் எனக்கு பேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னான். நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட அவள் வந்து உன்னையும் பார்த்துட்டு இருந்திருப்பா, பேஷனையும் பார்த்துட்டு இருந்திருப்பா. நான் தான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பாரு, இல்லை உன் வாழ்க்கையை நீ வந்து வாழணும், இந்த மாதிரி நீ எங்களை பற்றியே நினச்சி எத்தனை நாளைக்கு தான் அப்படி இருக்க போகிற, நீ ஏன் லாயர் ஆனன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து, நான் லாயர் ஆனதுக்கு எனக்கு ஃபைட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா வந்து எப்போவுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. இதை பார்த்து பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்களா. இல்லை உனக்கு வந்து ஆன்சர்ஸ் தேவை, நீ வந்து கேள்வி கேட்கணும்,
அதனால தான் நீ லாயரே ஆயிருக்க. இது பாரு, உங்கள் அம்மா இங்கே இருந்திருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்து அப்படியே சைடில் பார்க்குறாங்க. இவங்க அப்பா பேசுகிறதெல்லாம் ஏதோ கேட்டுட்டு இருக்க மாதிரியும் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு போகிற மாதிரியும் ஹீரோயின் அதை பார்க்குறாங்களா. சரி, ஓகே லிவ், இப்போ உன் வாழ்க்கையை நீ வாழு, எங்களை பற்றி இதுக்கப்புறம் நீ நினைக்கக்கூடாது, சரியா அப்படின்ற மாதிரி கையில் வந்து அந்த ஸ்கேன்லாம் இருக்கும்ல, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதை வந்து கையில் கொடுத்துட்டு இவர் வந்து மறைஞ்சிடுறாரு. ஹீரோயினாக தேம்பி தேம்பி அழுகுறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவரையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டை எடுக்கிறாங்க. சரி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவரில் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இறங்கி அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறாங்க. அந்த ரிவர் பாட்டுக்கிட்டு இழுத்துட்டு போகுது இவங்களை. ஒரு கட்டத்தில் ஒரு 2 பேர் வந்து ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கான்சியஸ்ல இல்ல. அங்க இருக்கவங்க வந்து சிபிஆர் குத்துட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு. ஹீரோயினும் அப்படியே ஒரு இமேஜினேஷனுக்கு போறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரியும் டேனி வந்து தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரியும் 2 பேரும் அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும். ஆனா இங்க வந்து ஹீரோயின் முழிக்கவே இல்லை. ஸோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து அப்படியே தள்ளி போயிடுறாங்க. பார்த்தா டக்குன்னு அப்படியே ஹீரோயின் வந்து எழுந்து முழிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த சீரீஸே முடியுது. ஸோ கடைசியில் ஹீரோயின் பொழைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. இந்த சீரீஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து கிவ் அப் பண்ணவே கூடாது. கிவ் அப் பண்ணியிருந்தா அவங்க அங்கேயே செத்துருப்பாங்க. இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு காரணமே கிவ் அப் பண்ணாததுனால தான். அதுக்கப்புறம் வந்து பாஸ்ட்லேயே நம்ம வந்து இருந்துடக்கூடாது. ஏன்னா பாஸ்ட் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சு போனது. அதுலேருந்து நம்ம கற்றுக்கணுமே தவிர அதுலேயே இருந்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட லைஃப்பும் அது கூடயே போயிடும். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து புரிஞ்சு இந்த சீரீஸாக பார்க்கும்போது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எப்படி பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. பாய்.